வணக்கம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணணுமா? அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய கடகராசியில் யாரெல்லாம் இருக்காங்க இந்த மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார். புத பகவானும் கோச்சாரத்தில் அங்கே தான் இருக்கார். இந்த சூரியன் புதன் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கான மாதமாக ஃபஸ்ட்டு இது இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுவார். அப்படி இருக்கிறனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மேக்சிமம் பேச்சை குறைங்க. அவசியம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. இது ரொம்ப முக்கியம். பேச்சால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அதனால் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. பட் இந்த மாதத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், மணி ரொட்டேஷன், நிறைய வருமானங்கள் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருக்கார், சுக்கிரன் இருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருப்பார். ஆக இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் எதன் அடிப்படையில் இருக்கும்? பெரும்பாலும் குரு உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, மனைவிக்காக செலவு பண்ணுறது, சகோதர சகோதரிகளுக்காக, நம்ம ஆன்ட்டி இருந்தால் அத்தைக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எஃபர்ட் எடுத்து மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எதை முதல்ல செய்யணும் அப்படின்னு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டேக்கு நடுவே எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா சனி எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அவர் சக்ஸஸாக கொடுப்பார். எடுத்தவொடனே வெற்றிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ போராடணும், ஸ்ட்ரகிள் இருக்குது. அடுத்தபடியாக இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாயும் அங்கே சனியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மனக்குழப்பங்கள், சரியான தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்குது. இதுக்காக பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. பெரிய விஷயங்களை மனசில் போட்டுக்காதீங்க. 3ஆம் இடம் மனசு, எண்ணம், சிந்தனை எல்லாத்துலேயும் தெளிவாக இருங்க. இல்லைன்னா உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு சஃபர் ஆகும். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துல இருக்கார். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மை கூடுதலாக தான் குறையாது. ஸோ மெடிசனுடைய தன்மையும் ரொம்ப பெரிய லெவலில் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அதனால் தேவையற்ற அன்வான்ட் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் உங்களுடைய கடமை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உறவுகள் விஷயம் ரொம்ப உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்கள மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாத அவங்களுடைய உறவுகள்கிட்ட நீங்கள் வச்சுக்காதீங்க பழக்கத்தை. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பயணங்கள் இருக்குது, பயணத்தால் தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது, இதெல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெரிய முயற்சிகள் நீங்கள் எஃபர்ட் எடுத்து மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி தான் இந்த மாதத்தில் நமக்கான கிரக நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் பரவாயில்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கார், அவர் 12ஆம் இடத்துலே இருக்கார். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது தான் பெரிய ஹைலைட்டான விஷயம். நான் முதலே சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்து நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் நல்லாவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் சார்லேயோ ப்ரைவேட் செக்டார்லேயோ எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக அரியர்ஸ் பணம், பென்ஷன் பணம், இன்சென்டிவ், போனஸ்ஸு இதெல்லாம் வராமல் இருந்தால் வரும். இன்னொரு பக்கம் வந்த செலவு தான், அது வேறு விஷயம். வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு.
இது எல்லாத்த காட்டிலும் ஹைலைட்டான விஷயம், யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ, ஸோ வேலையை விட்டுட்டு வேலை தேடுறவங்க, பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் ரொம்ப ஏஜ் ஆனவங்க, வயசானவங்க, எனக்கு இனிமேல் வேலையே கிடைக்காது, என் வயசுக்கான வேலைக்கான வாய்ப்பு உத்தரவாதம் இல்லைங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பெஞ்ச் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நான் முதலே சொன்னேன், உடல் ஆரோக்கியம் கவனம். உங்களுக்கு ஒரு வேளை லோன் இருக்குது, கடன் இருக்குது, பெரிய லெவலில் இஎம்ஐ கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க, இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தில் டயத்துக்கு சாப்பிட பழகுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் தாண்டி நம்ம சாப்பிடுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா உருவாகும். இதுவும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரேராக தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாராலுக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராட் போகணும் ட்ரை பண்ணுறேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குமானா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுவீங்க, ஒருவேளை அரியர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வருமானு தெரியல. க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி காத்திருக்கிறேன், எப்போ வருங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபுளாக செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா, அல்லது இந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் நல்ல ஏர்னிங் இருக்குது. நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அல்லது கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக உடனே கடனை வாங்கி லோனை வாங்கிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, புகழ் அந்தஸ்து கிடைக்கும், அதாவது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் சேல்ஸ் ஆகும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும். அதுலேயும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை கும்பிடுங்க. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.